வெல்கம் டு த ஜீவஜோதி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு வாழைப்பூ வடையை வச்சு ஒரு கடலைப்பருப்பு வாழைப்பூ வடை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, வெங்காயம், வாழைப்பூ, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா ஒரு 5, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, சோம்பு எதுக்குன்னா இந்த வாழைப்பூ வடை கடலைப்பருப்பினுடைய கேஸ் எடுக்கிறதுக்காக நம்ம சோம்பு சேர்த்துறோம். இது இன்னைக்கு வாழைப்பூ வடை. இப்போ பாருங்க, நம்ம கடலைப்பருப்பு ஆட்டியாச்சு மிக்சியில். இது பாருங்க, வாழைப்பூ வந்து பொடி பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. வெங்காயமும் பாருங்க பொடிசாக நறுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இதையெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம இதுக்காக இது பருப்பு பண்ணுறதுனால கேஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு, அதுக்கு வந்து ஒரு சின்ன பூ போட்டிருக்கிறேன். பெரிய பூவாக இருந்தால் 1/2 கிலோ. நம்ம எவ்வளோ வடை செய்கிறோமோ பருப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சின்ன பூவுக்காக ஒரு 1/4 கிலோ பருப்பு போட்டேன். பாருங்கள், இந்த வாழைப்பூவை இப்போ போடுறோம். வாழைப்பூ, அடுத்தது சோம்பு, அடுத்தது வந்து வெங்காயம், அடுத்தது பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு. பூண்டு இஞ்சி பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் நரைச்சி போட்டுருக்கேன் உப்புக்கா. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வந்து நம்ம சால்ட்டு எவ்வளோ போடுறோன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். கேஸை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு காயிட்டோம். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா போட்டு எல்லாம் இந்த பருப்பு, வாழைப்பூ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா போட்டு நம்ம இப்படி பிசைஞ்சிக்கலாம். அந்த உப்பு, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, நம்ம அந்த காஞ்ச மிளகாயே பருப்புலேயே போட்டு அரைச்சிட்டோம். காஞ்ச மிளகாய் என்ன பண்ணணும், பருப்புலேயே போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம கிள்ளி போட்டோம்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது வந்து வாயில் மெல்லும் போது ஒரு இடத்துல அப்படியே காரமாக வந்துடும். இதெல்லாம் பருப்பில் அரைச்சிட்டோம்னா பருப்போட காரம் போயிடும். நம்மளுக்கு பருப்பு கூட காரம் சேர்ந்துக்கும். அதனால் எப்போவுமே வடைக்கு அரைக்கும் போது மிளகாயும் போட்டு பருப்பு கூடவே அரைச்சிருந்தேன். நல்லா போட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சரியாக போச்சு. இந்த பழத்துக்கு நிறைய பார்த்து குடிச்சிக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து தட்டி வாழைப்பூவை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ வாழைப்பூவை தட்டி
பாருங்க இது எப்படி வேவுது. எப்படி வேகுதுன்னு பாருங்க. பாருங்க இது வாழைப்பூ கடலைப்பருப்பு பருப்பு வடை. பாருங்க வெந்து வந்துருச்சு வாழைப்பூ வடை நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க அழகான வடை ரெடி நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு எப்படி பாருங்கள். புட்டா வந்து அப்படியே சாஃப்டாக வருது பாருங்கள். அப்படியே நம்ம புடும்போது அப்படியே பாருங்கள் வடையோட சாஃப்ட்னஸ் எப்படி தெரியுதோ அப்படியே புட்டாவே அப்படியே நம்மளுக்கு அழகாக வந்துடுது. நம்ம கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக புட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் கூட ஒன்றும் வடையில் இல்லை. வடையில் பாருங்கள் எண்ணெய் இல்லை. நம்ம பருப்பை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. நம்ம பருப்பை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். கடலைப்பருப்பை ரொம்ப நேரம் ஊற வச்சா எண்ணெய் இழுத்துரும். 1 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா எண்ணெய் இழுக்காமல் அழகான கடலைப்பருப்பு வடை ரெடி நம்மளுக்கு. இப்போ டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்களுக்கு கொடுங்க, கெஸ்ட் வந்தால் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.